வாழைப்பழத்தை எத்தனை பேர் இதா பாக்குறான்? ஒரு வீட்டுல யாரோ வீட்டுக்கு போறீங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போறோம், போகும்போது கடையில போய் பழமுதிர் தோல் நிறுத்துறோம், எங்கேயா போனா என்ன வாங்குறோம்? 1 கிலோ ஆப்பிள் கொடுப்பா, 1 கிலோ மாதுளம்பழம் கொடுப்பா, ஏன் ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு நேந்திரன் வாழைப்பழம், ஒரு நாட்டுப்பழம் வாங்கிட்டு போக கூடாதா? வாழைப்பழத்தின் மீது அவமரியாதை. நிறைய பேர் நினைக்கிறது வாழைப்பழத்தை பல பேர் பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான் வீட்டுல. பிள்ளையாருக்கு முன்னாடி வாழைப்பழத்தை வச்சு பத்தியை சொருகி வச்சுட்டு அப்புறம் அதை அழுகி தூர போயிடும். தினம் தினம் காலையில் கூட சாப்பிட வேண்டிய பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம். சக்கரை வியாதிக்காரங்க எடுக்க வேண்டாம், ஆனால் வளரக்கூடிய குழந்தைகள் மிகச்சிறப்பானது. அந்த பழத்துல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இரவில் நம்ம ஆளுங்க வாழைப்பழம் சாப்பிட்ற பழங்க ரொம்ப நாளா வச்சிருந்தாங்க. இந்த சுகர் கூடுற வரைக்கும் அவ்வளவு இப்பதான் குறைஞ்சிருச்சு. இந்த வாழைப்பழம் ஒண்ணுதான் மனதிற்கு மிகச்சிறந்த பழம் என்று கண்டுபிடிச்சிருக்கான். மனசை ஆற்றுப்படுத்துறது. நிறைய உளவியல் மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க. ஹாப்பினஸ் ஹார்மோனுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப மூட் எலிவேட்டர் வேணும், ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான், அந்த டிப்ரெஸ்ஸா இருக்க உனக்கு வந்து கொஞ்சம் மூட் எலிவேஷனுக்கு மருந்து எழுதுவாங்க. அந்த மருந்தினுடைய மூலக்கூறு உள்ள 2 பழம், ஒன்னு வாழைப்பழமும் இன்னொன்னு மாதுளம்பழம். நல்லா வச்சுக்கோ. இப்போ உங்களுக்கு அப்பப்ப டிப்ரெஸ்ஸா இருக்கு, மன எழுச்சி இல்ல, ஒரு உற்சாகம் இல்ல, ஒரு விஷயத்தை ப்ரோவோக்கிங்கா செய்ய முடியலன்னா தினம் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். ஒரு வாழைப்பழம், சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் தினம் ஒரு வாழைப்பழம் எடுக்கலாம். எவ்வளவு வகை வாழைப்பழம் நம்மகிட்ட இருக்கு. களியக்காவலையில இருந்து எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எல்லையினுடைய அந்த பக்கம் களியக்காவலை, இந்த பக்கம் தருமபுரி, ஒசூர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கிட்டத்தட்ட 40 வகையான பழம் நம்ம ஊர்ல மட்டுமே இருக்கு. தோவாளை பகுதியில் மட்டி அப்படின்னு நாகர்கோவில் ஒரு பழம் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும், சுண்டு விரல் அளவுல. அதை தான் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த வீனிங் பீரியட்ல தாய்ப்பால் முடிஞ்சு திட உணவுக்கு பழக்கும் போது கொடுக்குற பழம் மட்டி பழம். உடல் அதே குழந்தை ரொம்ப நோஞ்சானா இருக்கு, 2 வயசுல வந்து வெறும் 6 கிலோ தான் இருக்கு அப்படின்னா நேந்திரன் பழம் கொடுப்பாங்க. இன்னைக்கும் கேரளத்துல நேந்திரன் பழம் மாவுல கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க, பழமாவு கஞ்சி. எடையை கூட்டுவதற்கு அந்த நேந்திர பழம். குதிகாலில் வலி இருக்கு, நின்றுகிட்டே இருக்கோம், ஒரு ஆசிரியரா இருக்காங்க, ஒரு காவல் தொழிலாளியா இருக்காரு, நின்றுகிட்டே இருந்தா குதிகாலில் வலிக்கும், தூங்கி எதிர்த்து நின்ன உடனே குதிகாலில் வலி இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது செவ்வாழை. அந்த கால்கேனியஸ் ஸ்பர் அப்படிம்பாங்க, அதுக்கு கொடுக்கறது செவ்வாழை. மூலம் இருக்கிறது, மலச்சிக்கல் இருக்கு, மலம் சரியா போகல, நாட்டு வாழைப்பழம் கொடுப்பாங்க. திருச்சி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் மோரிஸ்னு வாழைப்பழம். இப்ப இன்னைக்கெல்லாம் அந்த பச்சை கலர் மோரிஸை காணோம், ரொம்ப நாளா காணோம். ஆனா அந்த மோரிஸ் வாழை குளிர்ச்சி, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்தா அந்த மோரிஸ் வாழைப்பழம் தான் மிகச்சிறப்பு, அதை கொடுப்பாங்க. மலைப்பழம், சிறுமலைப்பழம், திண்டுக்கல் சிறுமலைப்பழம், ஈரோடு தேன்கடி வாழை, இன்னும் தர்மபுரி ஏலக்கி. ஒவ்வொரு பழத்துக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குணத்தை சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மூத்தோர்கள். எங்கேயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு ஒரு குணம், காஷ்மீர் ஆப்பிளுக்கு ஒரு குணம், இல்லைன்னா ஐரோப்பாவில் விளையாடுற ஆப்பிளுக்கு ஒரு குணம் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? நம் ஊரில் இத்தனை மிகச்சிறப்பான குணங்கள் உள்ள பழங்கள் கொட்டி கிடக்கிறது நண்பர்களே. பழங்களை பழக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி பழங்களை கொடுக்கணும்.